வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி. இது உங்களுக்கு பலன் தரும் நிகழ்ச்சி, நீங்கள் பயன்பெறும் நிகழ்ச்சி. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் சுவாமிஜி அவர்களிடம் தான் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு கர்மாவின் அடிப்படையில் சுவாமிஜி அவர்கள் பதிலளிப்பார்கள். வணக்கம் சுவாமிஜி. இப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே பிரச்சனையில் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு பரிகாரம் சொல்ல முடியும் சாமி? அதாவது பிரச்சனைங்கிறத எல்லாரும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒரு 3 துறவிகளும் ஒரு ஆற்றை கடக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ ஆற்றில் தண்ணீர் அதிகமாக போகும். ஆற்றங்கரையில் ஒரு இளம்பெண் நிற்பாங்க. அவங்க அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துறவி வந்து அந்த பெண்ணை தூக்கி தன்னுடைய தோளில் உட்கார வச்சு ஆற்றை கடந்து அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டு குடிலுக்கு போயிடுவாங்க. கூட வந்த 2 துறவிகளும் ரொம்ப கோபமாகவே வந்து குடிலில் போனோன்னே அந்த துறவி வந்து வழக்கம் போல் அவருடைய பணியை விறகு வெட்டு சமைக்கக்கூடிய பணிக்கு போயிடுவார். கூட வந்த 2 துறவிகளும் நேராக அவங்களோட குருநாதர்கிட்ட போய், இந்த இளம் துறவி வந்து மிகப்பெரிய தவறை பண்ணிட்டாரு, துறவிகளுக்கே உண்டான இதை இழந்துட்டாரு. அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து தலையில் தூக்கி, அதாவது தோளில் தூக்கி வச்சுட்டு ஒரு ஆற்றை கிராஸ் பண்ணார். நம்ம பெண்களவே தொடக்கூடாது, இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு அவர் குருநாதர் அந்த துறவியை கூப்பிட்டு, அந்த இளந்துறவியை கூப்பிட்டு, நீ ஏன்பா அதை செஞ்ச அப்படிங்கிறப்ப அந்த இளந்துறவி ஒரு பதில் ஒன்று கொடுத்தாரு. அந்த பெண்ணை நான் ஆற்றங்கரையிலேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன், இவங்க 2 பேரும் குடில் வரைக்குமே தூக்கிட்டு வந்திருக்காங்களே அப்படிம்பாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, பிரச்சனை ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை தாய் மகனுக்குள்ளேயோ வர்றப்ப அந்த பிரச்சனை அதோட விடாமல் அதே மேலும் 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 சிந்திச்சுக்கிட்டே இமேஜினேஷன்லேயே இருந்தாங்கன்னா அவங்க மேலும் துயரத்தில் தான் இருப்பாங்களே தவிர சந்தோஷத்தில் வர மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் அப்பயே அதை மறந்துட்டா சந்தோஷம் நிலைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது ஆரம்பிங்க. சுவாமிஜி ஒரு கார் லைன்ல இருக்காங்க, பேசிட்டு. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. இமயம் தொலைக்காட்சி விடியலை தேடி. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் நெய்வேலில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சுவாமிஜி கிட்ட உங்களோட கேள்வியை கேட்கலாமா? எனக்கு முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சு சார். கணவரை புரிஞ்சு நான் இருக்கேன். டிவி பார்க்காம பேசுங்கம்மா, இல்ல லைனை கட் பண்ணிடுவாங்கம்மா. என்னங்க சார்? டிவி பார்க்காம பேசுங்க, இல்ல லைனை கட் பண்ணிடுவாங்க. நான் வெளியில வந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. இப்போ வந்து சார், இப்போ என்னுடைய கணவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கேன் சார். அவரு எனக்கு தெரியாமலே வேற கஷ்டம் பண்ணிட்டாரு. 5 மாசம் கழிச்சுதான் எனக்கே தெரியும் அவரு கல்யாணம் ஆயிருக்கிறது. கேட்டாக்க எனக்கு வந்து ஆண் குழந்தை இல்ல, எனக்கு கோவில் இருக்கு, அதனால நான் வந்து எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கணும், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏதாவது உதவி கேட்டாலும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. உங்க பேர் என்னம்மா? அதுக்கு நான் எனக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார், நான் அதை கேட்டுக்கிறேன். உங்க பேர் என்னம்மா? என் பேர் சுமதி. சுமதி, லைனை கட் பண்ணிட்டு டிவி பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். பாக்குறேங்க. அதாவது சுமதி, உங்களுக்கு உண்டான ஒரு பரிகாரமும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன உண்மை சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திருமூலர் வந்து திருவண்ணாமலையில் தியானத்தில் இருக்கும் பொழுது டெய்லி காலையில் வந்து ஒரு ஆற்றுக்கு வந்து குளிக்க போவார். குளிச்சுட்டு திரும்பி காலை கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் அவர் பூஜை ஆரம்பிப்பார். அப்படி ஒரு நாள் போகும்பொழுது ஒரு மாடு இறந்து போய் அதோட கண்கள்லாம் வந்து பால் குடிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும். அப்போ அவர் தன் உடலை வந்து மறைச்சி வச்சுட்டு அந்த மாட்டோட உடலுக்குள்ளே போய் அந்த கண்களுக்கெல்லாம் பால் கொடுத்து அந்த கண் வீடு வரைக்கும் போயிட்டு வருவார். அப்போ எல்லா ஊர்லேயும் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தவறான சிலர் 4 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த சித்தர் நடந்து வரும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, தன் உயிரோடு இருக்கக்கூடிய நண்பனை செத்துட்டான்னு சொல்லி படுக்க வச்சுட்டு இந்த சித்தரை ஓடி போய் என்னுடைய நண்பர் வந்து இறந்துட்டாரு, அவர் எப்படியாச்சும் காப்பாற்றி உயிர் கொடுங்க அப்படிம்பாரு. இப்போ சித்தர் தன் ஞானத்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டு ததாஸ்து அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவார். ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு பொருள். அப்படின்னா என்னன்னா, அந்த இறந்து போய் பொய்யா நடிச்சிட்டு இருந்த நண்பர் வந்து உண்மையிலேயே இறந்து போயிடுவார். அதே போல் உண்மையான பிரச்சனையை சொல்லி நீங்கள் பரிகாரம் கேட்டிங்கன்னா அது வந்து நாங்கள் சொல்கிற பரிகாரம் பழிக்கும். கணவர் மேலே பொய் சொல்லி
கணவர் இல்லை பிரச்சனையை மறைச்சு நீங்கள் பரிகாரங்கள் ஏதாச்சும் கேட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நான் சொல்கிற பரிகாரமும் வேலை செய்யாது. ரெண்டாவது அது உங்களுக்கே ஆப்போசிட்டாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் சொன்னது உண்மைன்னா நீங்கள் செய்ய வேண்டியது விராலி மஞ்சள் 7 ஒரு 27 பீஸ் வால்மிளகு 2ஐயும் அரைச்சி புதன்கிழமை சுக்கிரகோரையில் உச்சந்தலையில் தேய்ச்சி குளிங்க. 3 புதன்கிழமை தேய்ச்சி குளிங்க. உங்கள் கணவர்கிட்டருந்து உங்களுக்கு தேவையான உதவித்தொகை வரும். நல்லது, சொல்லுங்கய்யா. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுவாமிஜி அவர்கள் மதுரையில ஹோட்டல் வாணி வில்லாவிலையும், ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள ஹோட்டல் வசந்தம்லையும், திருச்சியில ஹோட்டல் எவரெஸ்ட் பார்க்லையும் சுவாமிஜி அவர்களை நாங்கள் நேரில் சந்திக்கலாம். புதன் வியாழன் வெள்ளிக்கிழமையில சுவாமிஜி அவர்கள் சென்னையில இருப்பாங்க. சுவாமிஜி, ஆண் வாரிசு இல்லாத வீட்டுல வந்து பெண்கள் திதி கொடுக்கலாமா சுவாமிஜி? கண்டிப்பா பெண்கள் கல்யாணமாக இருந்தால் அவருடைய கணவர் திதி கொடுக்கலாம். அப்படி கல்யாணமாக இருந்தால் கொடுக்கக்கூடாது. சொல்லுங்க. மற்றொரு கேள்வி, பெண்கள் ருத்ராட்சை அணியலாமா அணியக்கூடாதா சுவாமிஜி? அணியலாம். மாங்கல்யத்துக்கு இடதுபுறம் அணியலாம். விரத காலங்களில் செருப்பு அணியலாமா? விரத காலங்கள் செருப்பு அணியலாமா அப்படிங்கிறது இப்போ நான் எடுத்த உடனே சொன்னேன், கதை சார்ந்தது தான் இது. அவங்களுடைய மனோநிலை, அவங்களோட உடல்நிலையை பொறுத்து தான் அது. உண்மையில் தூய்மைங்கிறது மனசில் இருந்தால் ரொம்ப நல்லது. அது மனசில் தூய்மை இல்லாமல் நீங்கள் வெளியே எவ்வளவு தூய்மையான உடை அணிந்து விரத முறைகள் கடைபிடித்தாலும் மனசில் தூய்மையும் பக்தியும் இல்லாட்டி அந்த விரதமும் முழுமை பெறாது. நீங்கள் போய் சேரக்கூடிய அந்த கோயிலையும் உங்களோட கோரிக்கையும் நிறைவேறாது. நன்றி சார். சுவாமி பெயர் அல்லது சுவாமி படங்களை பச்சை குத்தலாமா? சுவாமி பெயர் படங்களை பச்சைக்கணும். பேர் வந்து பச்சை, பொதுவாகவே பச்சை குத்தக்கூடியதுங்கிறது எதுக்காக குத்துனாங்கன்னா அதில் குறிப்பிட்ட முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மூலிகையால் பச்சை. ஒரு காடர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம், இமயம் தொலைக்காட்சி விடியலை நோக்கி பைரவ் பாபாஜி கூட பேசணுங்க சார். பேசுங்க பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். தயவு செஞ்சு உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்க. சரிங்க சரிங்க. நன்றி சார். நான் 4 மாசம் முன்னாடி உங்களை வந்து சேலத்துல வந்து பார்த்தேன் சார். எங்க வீட்டுக்காருக்காண்டி பார்க்க வந்தோம். அவர் பேர் ராஜேந்திரன். அவருக்கு வந்து கண் திருஷ்டி இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க வந்து பேர் வந்து ராஜராஜன் மாத்திக்க சொன்னீங்க. சுக்கிரவாரம் எழுத சொன்னீங்க. 40 அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் எழுத சொன்னீங்க சார். பைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்கல சுவாமிஜி. எத்தனை ஒரு அமாவாசையில இருந்து ஆரம்பிச்சீங்க? மொத்தம் 48 நாள் வர அளவுக்கு பண்ணீங்களா? இல்ல இல்ல, 1008 தடவை எழுத சொன்னீங்க நீங்க. அமாவாசையில இருந்து பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த அமாவாசை வர வரைக்கும் எழுதுனீங்களா? இல்ல இல்ல, அப்படி எழுதல. 1008 தடவை நீங்க எழுத சொன்னீங்க. அதாம்மா, எந்த சுக்கிர கோரையில ஒவ்வொரு கோரையிலும் 1008 தடவை எழுதுனீங்களா? இல்ல இல்ல, அப்படி எழுதல. இருங்க, அவர்கிட்ட நான் குடுக்குறேன். இந்தா ஏய் ஹலோ. சொல்லுப்பா. சார் சாமி வணக்கங்க சாமி. வணக்கம்ப்பா, சொல்லு. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. சாமி அங்க சேலத்துக்கு வந்து பார்த்து அது சொல்லிட்டாங்க உங்க மனைவி. சுக்கிர கோரையில ஒவ்வொரு கோரையிலையும் 1008 முறை எழுதுனீங்களா? இல்லைங்க சாமி, அந்த அமாவாசையில இருந்து அந்த பௌர்ணமிக்குள்ள வந்து 1008 தடவை எழுத சொன்னீங்க சாமி. அந்த அதுக்குள்ள வந்து எழுதிட்டுங்க சாமி. சுக்கிர கோரை எத்தனை மணிக்குப்பா வந்துச்சு? கரெக்டா வந்து காலையில வந்து ஒரு சில நேரங்கள் வந்து 6 மணிக்கு வருதுங்க சாமி. சில நேரங்கள்ல வந்து 11 மணிக்கு வருதுங்க. அப்புறம் 8:30 வருதுங்க. அந்த நேரத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த நேரத்துக்கு நான் எதை பார்த்து காலண்டர்ல பேக் சைடு எழுதி இருப்பாங்களே அதை வச்சு சுக்கிரகோரை எழுதினீங்களா? அதை வச்சுதான் சாமி எழுதுனேன். சரி, அப்ப நான் சுக்கிரகோரை சொல்றப்ப ஒரு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை ஒண்ணு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இல்லைங்க சார், அது சொன்னீங்க சாமி. என்ன விரதம் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க சார் 48 நாளைக்கு. அது விபூதி பூசுறதுக்குப்பா? ஆமா ஆமா ஆமாங்க சாமி. இல்லைங்க, வேற ஒன்னும் சொல்லிங்க சாமி. சுக்கிரகோரை இப்ப 6 to 7 வந்துச்சுன்னா அப்ப எத்தனை மணில இருந்து அதை ஆரம்பிக்கணும்? அது 6 to 6ன்னா ஒரு 6:10 இருந்து ஆரம்பிக்கணும் சாமி. அப்படித்தான் நான் சொன்னேன்னா? இல்லைங்க சாமி, 6 மணில இருந்து ஆரம்பிக்க சொன்னீங்க சாமி. நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. இல்லைங்க சாமி, கரெக்ட். அதாவது காலண்டர்ல வந்து இப்ப 6 to 6:30 இருந்துச்சுன்னா சரிங்க சாமி. காலையில சூரிய உதயம் 6:45 அப்படின்னா சரிங்க சாமி. நீங்க சாயங்காலம் அந்த காலண்டர்ல 6 to 6:30 வந்து சுக்கிரகோரையா இருக்காது. அதுக்கு முன்னாடி கோரை தான் சுக்கிரகோரையா இருக்கும். அப்ப என்னம்னா நீங்க காலையில சூரிய உதயம் வந்து 6 மணி கணக்கு வச்சுதான் காலண்டர்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சாமி. சரிங்களா? அப்ப நீங்க அன்னைக்கு சூரிய உதயம் வந்து 6:45க்கு சூரியன் உதிச்சுச்சுன்னா அப்ப அன்னைக்கு சுக்கிரகோரை வந்து 6 மணிக்குன்னு போட்டிருந்தாங்கன்னா 6:45 இருந்து 7:15 வரைக்கும் தான் சுக்கிரகோரை.
ஓ சரிங்க சாமி. சரிங்க. அதுக்கு முன்னாடி நீங்க 6 மணிக்கு சுக்கிரஹோரைன்னு காலண்டர்ல போட்டுருக்குன்னு எழுதுனீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஹோரையோ அதுக்குண்டான பலன் தான் உங்களுக்கு வரும். ஓ சரிங்க. சரிங்களா? திரும்பவும் அமாவாசையில இருந்து சரிங்க சார். இன்னைக்கு காலையில இப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னா அன்னைக்கு காலையில சூரிய உதயம் எத்தனை மணின்னு பார்த்து, சரிங்க சாமி. இப்ப 6:20க்கு சூரிய உதயம்னா சரிங்க சாமி. அன்னைக்கு சுக்கிரஹோரை வந்து இப்ப 5:30 மணிக்கு வருதுன்னா நீங்க 6:10ல இருந்து தான் எழுத ஆரம்பிக்கணும். ஓ ஓகே சாமி. அரை மணி நேரம் கழிச்சுக்கணும். சரிங்களா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுதிடணும் சாமி. இல்லம்மா, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எழுதணும். சரிங்க சாமி. சரி, புரிஞ்சுதா இல்ல திரும்பவும் சந்தேகம்? இல்லைங்க சாமி, புரிஞ்சுங்க சாமி. சரி சாமி உங்ககிட்ட வந்ததுல இருந்து இது வரைக்கும் சாமி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் ஆச்சுங்க இது வரைக்கும். இதுக்கு அந்த மட்டனும் சிக்கனும் அந்த நினைப்பே இல்லைங்க சாமி. சரிப்பா சரி. அது ரொம்ப சந்தோஷம் சாமி. அது அந்த கறி பார்த்தால நம்ம மேக்சிமம் வந்து நான் பஸ்ல தான் போயிட்டு வரணுங்க. சரி. அந்த மட்டன் சிக்கன் கடை பார்த்தா ஐயோ இது என்ன கருமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வருதுங்க சாமி. உங்கள்கிட்ட வந்து அந்த பலன் கண்டிப்பா கிடைச்சுங்க சாமி. சரிப்பா நல்லது. சரிங்க சாமி. சொல்லுங்க சுவாமிஜி. உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த நேயருக்கு வந்து நிறைய பலன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷத்தை வந்து இப்ப வெளிப்படுத்துறாரு. அதாவது பலன் கிடைச்சதோட சொல்ற பரிகாரங்களை நான் மக்கள்கிட்ட அதான் சொல்றேன். நீங்க நோட் பண்றப்ப பதட்டப்படாம நான் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த ஹோரையில செய்யுங்க அப்படின்னு பர்டிகுலரா சொன்னோம்னா நீங்க டெய்லி ஷீட் காலண்டர் பின்னாடி 6 to 7 7 to 8ன்னு இருந்துச்சுன்னா அந்த ஹோரை வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில சூரிய உதயம் இப்போ 6 மணி கணக்கில் தான் காலண்டரில் டைப் பண்ணியிருப்பாங்க. 6:40 6:05 அப்படி 5:30 மணிக்கே சில சமயம் சூரிய உதயம் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் கால்குலேட் பண்ணி பிரிச்சுக்கலாம். இப்போ 6 மணி சூரிய உதயம் காலண்டரில் போட்டிருக்கு, 5:30 மணிக்கே சூரிய உதயம் அன்னைக்கு உதிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து 6 மணிக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை 5:30 மணிக்கு செய்யணும். அதை ஒன்று மட்டும் தெளிவாக கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. சொல்லுங்க சுவாமிஜி. ஒரு காலர் இருக்காரு, பேசி. வணக்கம். இமயம் தொலைக்காட்சி விடியலை நோக்கி. சார் வணக்கம் சார். நாங்க சென்னையில இருந்து மணிவண்ணன் பேசுறோம் சார். சாமிஜி இருக்காரா? மணிவன் சார் சொல்லுங்க சார். சுவாமி கிட்ட உங்களோட கேள்வியை கேளுங்க சார். அதுக்கு முன்னால உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கு சார். டிவி வால்யூம் கம்மி தான் இருக்கு, வெளியே தான் சார் இருக்கு. நன்றி சார். சுவாமிஜிட்ட உங்க கேள்வி கேளுங்க. சாமிஜி வணக்கம். சாமிஜி சொல்லுங்க. ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். எப்ப வேலைக்கு பண்ணாலும் எது பண்ணாலும் எனக்கு சரியா வர மாட்டேங்குது. இப்போ ஒரு 2 வருஷமா ரொம்ப ஒரு இது கஷ்டமா இருக்குது. உங்க பேரு? உடம்பு சரியில்லாம ஆயிடுது. வேலைக்கு போனா வேலை இருக்க மாட்டேங்குது. சரி. உங்க பேரு? பிரச்சனையா இருக்கு. ஒரு 2-3 வருஷமா ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என்னதான் ஏன் தீர்வு? உங்க பேர் கேட்டுக்கிட்டே இருக்கேன். மணிவண்ணன் ஐயா. மணிவண்ணனா மணிகண்டனா? மணிவண்ணன். என் பேர் ஜாதக பேர் மணிவண்ணன், ஆனா கூப்பிடுறது மணிகண்டன். ஓஹோ. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில எங்க? சென்னை ரமாபுரத்துல இருந்து. ரமாபுரத்துல இருந்தா சரி. இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு வடபழனி கிட்ட சொல்லுங்க. முருகன் கோயில் இருக்கு இல்லைங்களா? வடபழனி முருகன் கோயில. சொல்லுங்க சாமிஜி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போய் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 48 லிட்டர் பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. மணி பன்னீர் அபிஷேகமா சார்? சரி சாமிஜி. இதை பண்ணிட்டு வாங்க. 3 வாரம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, ரொம்ப நன்றி. சொல்லுங்க. விரத காலங்களில் செருப்பு அணியலாமா சுவாமி? அது இப்பதான் நான் பதில் சொன்னேன். பதில் சொல்லிட்டீங்க. காலையிலும் மாலையிலும் வீட்டு பூஜையில வந்து எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும்? காலை மாலை வீட்டு பூஜையிலன்னா சூரிய உதயத்துக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏற்றலாம். அதே மாதிரி வடக்கு வாசல் தவிர மற்ற வாசல்ல இருக்கவங்க ஈவினிங் சாயங்கால நேரத்தில் 5:45 5:30 to 5:45 ஏற்றணும். வடக்கு வாசல்காரங்க மட்டும் 6:45 7:15 ஏற்றினா நல்லா இருக்கும். கோவில்கள்ல யாகம் நடக்குது இல்லைங்களா? பொதுவா யாகம் நடக்கும்போது குடும்பத்தோட வந்து நம்ம கோவில் யாகத்துல கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம். அதாவது கோயில் சம்பந்தப்பட்ட யாகமா இருக்கிறப்ப கலந்துக்கலாம். அது ஏதாவது பிரத்யேகமா ஒருத்தர் தனிப்பட்ட பரிகார யாகமா இருந்தா கலந்துக்க தேவையில்லை. நன்றி சாமி. குடும்பம் செழிப்பாக இருக்க எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் சுவாமிஜி? குடும்பம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனாலே போதும். பூஜைகள்னு கேட்டிங்கன்னா காலையில் முதல்ல வந்து எல்லாத்துக்கும் முதல் கடவுள் பிள்ளையாருங்கிறதுனால அனைவர் வீட்லேயுமே வந்து பிள்ளையாரை வந்து நடுவில் வந்து வச்சுட்டு இடது புறமும் வந்து ஒரு 5 ஃபோட்டோ வச்சுருக்காங்க. உண்மையிலேயே வந்து பிள்ளையார் வந்து கன்னி மூலை, அதாவது சனி மூலைன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு மூலையிலிருந்து ஈசான்யம் பார்த்த மாதிரி ஒரு எருக்கம் பிள்ளையார் வச்சு அதில் தண்ணீரில் அவருடைய கால் இருக்கிற மாதிரி வச்சுட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி பூரா கண்ட்ரோல் ஆகி வீட்டுக்கு மேலும் செல்வ செழிப்பை கொடுக்கும். நன்றி சாமி. கோவில்களில் எந்த மாதிரி பொங்கல் வைக்கலாம் சாமி? கோயில்களில் எந்த மாதிரி பொங்கல்னா எனக்கு அதாவது கோயில்களில் பொங்கல் வைக்கிறது
அது பிரத்யேகமா ஒவ்வொரு வருடம் குலதெய்வத்துக்கு வைக்கிற பொங்கல்ங்கிறது சக்கரை பொங்கல் தான் வைக்கணும். வேண்டுதல்கள்ல வைக்கிறப்ப ஆண் தெய்வமா இருக்கிறப்ப சக்கரை பொங்கல் வைக்கலாம். பெண் தெய்வமா இருக்கிறப்ப செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும் சக்கரை பொங்கல் காலை நேரங்கள்ல வைக்கலாம். வேற என்னங்கய்யா? அது செய்முறை கொஞ்சம் சொல்லுங்க சாமி. பொங்கலோட செய்முறை அது இல்ல, எனக்கு அது நீங்க கேக்குறது எனக்கு இல்ல. கோவில்கள்ல எந்த மாதிரி பொங்கல் வைக்கலாம், அது செய்முறை. அத பொங்கல் வைக்கிறாங்களே, பொங்கல் வைக்கிறது நார்மலா பண்ணணுமா, அதுக்கு பரிகாரம் பண்ண மாதிரி ஏதாவது விசேஷமா பொங்கல் எதனா வைக்கலாம்? விசேஷ பொங்கல் எதுவுமே கிடையாதுங்க. அங்க இருக்கக்கூடிய அடுப்புகள்ல வச்சுட்டு அங்கேயே சமைச்சு கொடுத்துக்கிறது விசேஷம். அந்த பொருட்கள் எல்லாம் வீட்டுல இருந்து கொண்டு போகணும். அங்க போய் வழியில இருக்க கடைகள்ல வாங்கக்கூடாது. ஒண்ணு, கடவுளுக்கு படைச்ச பொங்கலை மட்டும் அவங்க எடுத்துட்டு மிச்ச பொங்கலை வந்து பக்தர்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். நன்றி சாமி. ஒரு காலர் இருக்காங்க சாமி. இப்ப வணக்கம். வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து சுந்தரமூர்த்திங்க. வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சார். சாமிஜி வணக்கம் சாமிஜி. சார் உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சுவாமிஜி நான் வெளியில வந்துட்டேன் சார். நன்றி சார். சாமிஜி வணக்கம் சாமிஜி. சொல்லுங்க. உங்களை வந்து வந்திருக்கீங்களா? வந்து பாத்துட்டு வந்தாங்க சாமிஜி. அப்பா வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அப்பா அக்கா வீட்டுல இருக்காரு. நான் இட பிரச்சனைன்னு கொஞ்சம் மண்ணுங்க கூட கொண்டு வந்திருந்தேன் சாமிஜி. பேரு சுந்தரமூர்த்தி சாமிஜி. சொல்லுங்க. நான் அந்த 48 நாள் எல்லாம் கடைக்கு பிடிச்சிட்டு இருக்கிறேன். 2 வாரத்துல அப்பா வந்துருவாருன்னு சொல்லியிருந்தீங்க சாமிஜி. வரலையா? ஒன்னும் வரலைங்க. உங்க அப்பா பேரு? எம் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். ஆமாங்க. இந்த வாரம் சேலத்துல வந்து என்னை பாருங்க. சரிங்க சாமிஜி. நல்லது. ஓகே, சொல்லுங்க. சுவாமிஜி அவர்களை சனிக்கிழமை வந்து மதுரையில ஹோட்டல் வாணி வில்லாவில் சந்திக்கலாம். இந்த வாணி வில்லாங்கிறது தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல வந்து புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள வசந்தம் ஹோட்டல்ல சந்திக்கலாம். திங்கட்கிழமை திருச்சியில எவரெஸ்ட் பார்க் ஹோட்டல், பொன்மலை சர்வீஸ் ரோட்ல அந்த ஹோட்டல் இருக்கு, அங்க சுவாமிஜி அவர்களை சந்திக்கலாம். புதன் வியாழன் வெளியில வந்து நீங்க சென்னையில சந்திக்கலாம். சுவாமிஜி, சனி விரதம் என்பது சனி பகவானுக்கா இல்லை பெருமாளுக்கா? புரட்டாசி மாசம் எடுக்கக்கூடியது வந்து பெருமாளுக்கு எடுக்கிறாங்க. அது இல்லாமல் ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமையில விரதம் இருக்கலாம். சனிக்கிழமையில விரதங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். அது புரட்டாசி மாதம் எடுக்கிறது வந்து பெருமாளுக்கு உகந்தது. நன்றி சாமி. பிரதோஷ காலங்களில் கோவிலை வலம் வர வழிமுறைகள் என்ன சாமி? எப்படி வலம் வரணும்? பிரதோஷ காலங்களில் வந்துங்க, பிரதோஷ காலங்களில் அபிஷேகங்களை வந்து முக்கியமாக பார்க்கணும். வலம் வர்றதோட சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நந்திக்கு பின்புறம் இருந்து பார்த்துட்டு வரணும். அதற்கு பின் தான் வலம் வரணும். பொதுவாக கோயிலை வலம் வர்றது காலை நேரங்களில் வந்து ஆண் தெய்வத்தையும், சாயங்கால நேரங்கள் அதாவது அந்திசாயி நேரங்களில் பெண் தெய்வங்களையும் வலம் வந்தால் நினைச்ச காரியங்கள் கைகூடும். நன்றி சார். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம், இமயம் தொலைக்காட்சி வீடியோல நோக்கி. சொல்லுங்கம்மா. என்னோட பொண்ணுக்கு வந்து லதாங்க பேரு. வயசு வந்து 28 ஆகுதுங்க. மேரேஜ் எப்ப ஆகுதுன்னு கேட்கணுங்க சாமிகிட்ட. சாமிஜி, உங்க பொண்ணோட முழு பேரு லதாவாமா? லதா தாங்க. எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? சேலத்துல தாங்க பேசுறேன். சேலம் தாங்க. திருமணம் எதுவும் கை கூடி அதுக்கு இடையில எதுவும் நின்ற மாதிரி எதுவும் நடந்துச்சாமா? அப்படிலாம் இல்லைங்க. வேற எதுவும் பிரச்சனைகள்ல பெண் எதுவும் சிக்கிச்சாமா? இல்ல, அப்படியும் இல்லைங்க. ஒண்ணு வசதி இல்லாம பாக்கல, 2வது வந்து உங்களுக்கு எதுவுமே புரியல. ரொம்ப மேரேஜ் ஆகணும் அவ்வளவுதான் தெரியுது, வேற எதுவும் சொல்ல தெரியலங்க. இல்லையம்மா, உங்க பெண் காதல்ல விழுந்திருக்கணும்னு வருது, அதான் கேட்டேன். எப்படிங்க? வேற எதுவும் பிரச்சனை எதுவும் பெண்ணுக்கு இல்லையாமா? வேற எதுவும்? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. இப்ப உங்க பெண்ணுக்கு காலேஜ் முடிஞ்சோடனே கல்யாணமா இப்பயே ஆகணுமா? முடிஞ்சிருட்டுங்க, முடிஞ்சிருட்டும். முடிச்சுட்டா அப்படிங்க. சரி, காதல் திருமணமா இருந்தா ஏத்துக்குவீங்களாமா? ஏத்துக்க மாட்டாங்க. சரிம்மா, உங்க பெண் வந்த உடனேமா சரிங்க, தண்டங்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமாங்க, அத வேரோட எடுத்துக்கங்க, செடி உடையாம. சரிங்க. 7 பச்சை மிளகா, சரிங்க. 3 விராலி மஞ்சள்மா. சரிங்க. இது 3ஐயும் வந்து உங்க பெண்ணை வந்து மேற்கு பார்த்து நிக்க சொல்லிட்டு, சரிங்க, அவளுடைய இடதுபுறம் இருந்து வலதுபுறமா சுத்துங்க. சரிங்க. சுத்துனதுக்கு அப்புறம் அந்த தண்டங்கீரையும் பச்சை மிளகாயும் நல்லா உடைச்சு தீயில கருக்கிருங்க. சரிங்க. அந்த மஞ்சளை பூசி உங்க பொண்ணை வந்து 3 நாள் தொடர்ந்து வந்து காலையில பூசி குளிக்க சொல்லுங்க. சரிங்க. நீங்க சொல்ற மாப்பிள்ளையோட திருமணம் ஆகும். சரிங்க. நல்லதுமா. நல்லதுங்க.
சொல்லுங்க. விரதம் கடைபிடிக்கும் முறைகள் பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு தெளிவா சொல்லுங்க சுவாமிஜி. விரதம் கடைபிடிக்கும் முறைகள் அப்படின்னா விரத காலங்கள் இல்லையா, இல்ல விரதம் இல்ல பொதுவாகவே விரதம்ங்கிறத எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற சில பேர் தெரியறது இல்லை, அதோட விளக்கம் வந்து தெளிவா தெரியறது இல்லை. விரதங்கிறது என்னன்னா பிறந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் முக்கியமா வகுற்று பகுதி மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு ஒரு விடுமுறை கொடுக்குற மாதிரி தான் விரத காலங்கிறது. இதுல பொதுவாக கார்த்திகை ஐப்பசி மாதங்களை விரதம் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உஷ்ணம் அதிகமாகி நம்ம உடம்பை வந்து இரத்த ஓட்டத்தை வந்து சமநிலையில வைக்கும். அதுக்காகத்தான் விரத முறை முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்கிறது. இந்த விரத முறையில் முக்கியமாக செய்யணுங்கிற விதி என்னன்னா குளிர்ந்த ஆகாரங்கள் நீர் ஆகாரங்களை பயன்படுத்திட்டு வந்தோம்னா இந்த விரதம் பூர்த்தி அடையும், விரதம் நல்லா வரும். நம்ம கனவு காணும்போது கனவுல நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளை எச்சரிக்கைப்படுத்தவா இல்லை அது நடக்க போகுது அப்படின்னு சொல்றது? அது கனவு வரக்கூடிய நேரத்தை பொறுத்து அமையுங்க. நன்றி சார். திருவண்ணாமலை தீபம் பார்த்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது, கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சுவாமிஜி. திருவண்ணாமலை தீபம் பார்த்தோம்னா ஒரு புண்ணியம் ஒரே வார்த்தையில் சொல்லலாம். ஆனா என்ன பலன் கிடைக்குதுன்னு தெளிவா சொல்லணும்னா நம்மளுடைய பிறவி கர்மா பிதிர் ஜென்ம கர்மாக்கள் வந்து அழியும். தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து திருவண்ணாமலை தீபத்தை தரிசிச்சுட்டு வந்தால் தொடர்ந்து 12 வருஷம் தரிசிச்சுட்டு வந்தாலும் அடுத்து பிறவாத நிலை கூட ஏற்படும். காசிக்கு யார் யார் போகலாம் சுவாமிஜி? காசிக்கு வந்து அனைவருமே போகணும். முதல்ல வந்து காசிக்கு யாருங்கன்னா இரவு நேரம், அதாவது வயதானவர்களை தான் போகணும்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. ஏன்னா காசி போனால் திரும்ப மாட்டாங்க. அது எதனாலன்னா அப்போ வந்து முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லை. வீட்டிலேருந்து கிளம்புனாங்கன்னா அவங்க காசி போயிச்சரே ஒரு 5 வருஷம் ஆகும், திருப்பி ஒரு 5 வருஷம் ஆகுங்கிறதுக்காக அது சொன்னது. காசிக்கு அனைவருமே போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போகணும். தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க கண்டிப்பாக ராமேஸ்வரம் போய் கோடி தீர்த்தத்தில் இருக்கிற பைரவரை நமஸ்காரம் பண்ணிட்டு கோடி தீர்த்தத்தில் குளிச்சதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு அதற்கு பின் எல்லா தீர்த்தத்துலேயும் குளிச்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு காசி போகணும். காசி போன உடனே எல்லாரும் திரிவேணி சங்கமத்தில் இறங்கிடுறாங்க. அங்கே இறங்கக்கூடாது, நேராக காசி போய் பைரவரை தரிசிச்சுட்டு அந்த பிடி மண்ணால் கங்கை கரையில் வந்து ஒரு சிவலிங்கம் பண்ணி அந்த கங்கையை அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கங்கையில் குளித்து காசி விஸ்வநாதரை சந்திக்கணும். அதுக்கு பின் தான் திரிவேணி சங்கமம் போயிட்டு அதுக்கப்புறம் பிதுர்காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க காசிக்கு போன முழு பலனையும் அடைவாங்க. நான் திரும்ப வர்றப்பையும் பைரவரை பார்த்துட்டு தான் வரணும். பார்க்காம வந்தால் இந்த காசி போன பலனே அவங்களுக்கு கிடைக்காது. நன்றி சுவாமிஜி. பிரம்ம முகூர்த்தத்துல படிக்கிறதுனால என்ன பயன் சுவாமிஜி? படிக்க காரணம் என்ன, அதனால என்ன பயன்? பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம படிக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய காற்று வாசி வந்து ஆக்னால இருக்கும். அப்போ ஆக்னால இருக்கப்ப என்ன ஆகும்னா மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ படிக்கக்கூடிய வார்த்தைகள் உடனே மெமரியில் அதிகமாக ஸ்டோர் ஆகுங்கிறதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறது. அதே பகல் காலையில் 7 to 7:20 படித்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படித்ததோட முழு பலன் அதில் கிடைக்கும். சுவாமிஜி அவர்களை நீங்க எந்த நேரத்திலையும் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க டிவியில டிஸ்பிளேல கீழே வர நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அந்த தொலைபேசி எண்கள் 88254456 9176860758 9585854657 கீழ்காணும் நம்பர்ல வந்து நீங்க சுவாமிஜி எப்ப வேணா நீங்க தொடர்பு கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் சுவாமிஜி அவர்கள் மதுரையில் ஹோட்டல் வாணி விழாவிலும், இந்த வாணி விழாங்கிறது தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள ஹோட்டல் வசந்தம், திங்கட்கிழமை திருச்சியில எவரெஸ்ட் பார்க். இந்த திருச்சியில எவரெஸ்ட் பார்க்குங்கிறது பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கு. அங்க சுவாமிஜியை நீங்க நேர்ல சந்திக்கலாம். நீங்க சுவாமிஜியை வந்து சென்னையில வந்து சந்திக்கிறதுக்கு மேலே கொடுத்த கான்டாக்ட் நம்பரை நீங்க அணுகலாம். சுவாமிஜி வேற நீங்க நேயர்களுக்கு வந்து வேற ஏதாவது சொல்ல வரீங்களா? நேயர்களுக்கு வேற எதுவும் சொல்ல வரல. வீட்டில் வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. கடன் வாங்கிட்டு இருக்காங்கிறவங்க அந்த தேவதாரம், குங்குளியம், மருதாணி விதை, வெட்டிவேர், வெள்ளை சாம்பிராணி இதுகளை போட்டு தூபம் போட்டுட்டு வந்தால் நல்லா இருக்கும்.
ரெண்டாவது சொல்லக்கூடிய ஆரம்பத்திலேருந்து சொல்கிறது அதுதான், சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அந்த நேரத்தில் கரெக்டாக நோட் பண்ணி அதை தெளிவாக எழுதிட்டு போங்க. என்னை பார்க்குறப்ப அதை சொன்ன நேரங்களில் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது முழு பலனை உங்களுக்கு தரும். உங்களுக்கு அது பலன் தராட்டி உடனடியாக நீங்கள் என்னை நேரில் வந்து பார்க்குறதோட லைவில் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் நடக்கலைன்னு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாத்த மாதிரி தான் எங்கேயும் போய் நமக்கு நடக்கலை அதனால் அடுத்த ஆளை பார்க்கணும் அப்படி போகாதீங்க. திருப்பி நீங்கள் லைனில் வந்து நீங்கள் இந்த பரிகாரம் சொன்னீங்க, இதை நாங்கள் செஞ்சோம், இது எங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பதிவு வச்சிங்கன்னா அதில் என்ன குறை நீங்கள் பண்ணீங்கிறத சரி பண்ணி திரும்பவும் அதை வந்து அதே பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நடக்கலைங்கிறவங்க தயவு செஞ்சு லைனில் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் நடக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கங்க, என்ன தவறு பண்ணோங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பண்ணி மேலும் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கிறதுக்குண்டான வழிகளை தேடுங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒவ்வொரு கோயிலில் இருக்க மூலவரையும் நீங்கள் பார்க்க போகிறப்ப ஒரு முறை மட்டும்தான் வேண்டணும். என்னென்னா மூலவர் விக்கிரகங்கள் எல்லாத்துலேயும் ததாஸ்துங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும்னு பொருள். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு எனக்கு இந்த வீட்டு பிரச்சனை இது தீர்ந்துச்சுன்னா நான் உனக்கு பாலாபிஷேகம் செய்கிறேம்மா, உனக்கு புடவை எடுத்து சாத்துறேம்மா, இந்த மாதிரி வேண்டுதல்கள் மனசில் வச்சுட்டு ஒரு முறைக்கு 10 முறை வேண்டிகிட்டே போனீங்கன்னா அது நிறைவேறிடும். நீங்களும் அந்த பரிகாரத்தை பண்ணுவீங்க. ஆனால் அது ஒரு 3 மாதத்துல திரும்பவும் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயிலில் ஏகப்பட்ட வேண்டுதல் இருக்குது. நீங்கள் சொல்லுங்க காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம், இமயம் தொலைக்காட்சி விடியலை நோக்கி. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எங்க நாமக்கல்ல இருந்து மகதீஸ்வரன் பேசுறேன். சரி சார், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சுவாமிஜி கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டேன் சார். சொல்லுப்பா. சாமிஜி வணக்கம். வணக்கம்ப்பா, சொல்லுப்பா. நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன் சார். என்னோட தங்க பேரு மாலதி. வீட்டில் வேற யாரும் அம்மா அப்பா இருக்காங்களாப்பா? அம்மா அப்பா இருக்காங்க. தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லை, தங்கச்சிக்கு பேசணும் அப்படின்னா அம்மா பொண்ணுக்கு கேட்கலாம். ஆமா, அம்மா பேசலாம். இல்லாட்டி இப்ப நீங்க அம்மா அப்பா கேட்கலாம். நீங்க தங்கச்சிக்கு நேரடியா கேட்க முடியாது. இல்ல நான் என் தங்கிட்டே கொடுக்கறேன். தங்கிட்டே கொடுங்க. குழந்தை ஒரு கையில அம்மாட்ட கொடுக்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. அம்மா தாங்க பேசுறேன், மாலதியோட அம்மா. சொல்லுங்கம்மா. பாப்பா இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க, 5-6 மாசமா. டெய்லியும் கனவு வருதுன்னு சொல்லிட்டே இருக்குங்க. என்ன மாதிரி கனவுகள்மா வருது? இந்த மாதிரி கனவுகள் பாப்பாட்ட கொடுக்கட்டுங்களா? நான் கேட்டேன். அது வந்துங்க டெய்லி யானை எல்லாம் வருது. வேற யானை துரத்துற மாதிரி இருக்கு. யானை துரத்துற மாதிரி இருக்காமா? ஆமா. சிங்கம் புலி எல்லாம் வருது, அந்த மாதிரி எல்லாம் கனவுகள் வருது எனக்கு. சரிம்மா, உங்க கனவு மலைகள்லாம் ஏறுற மாதிரி இருக்குது. சரிம்மா, சரிம்மா. இப்படி எல்லாம் கனவு அடிக்கடி வருதுன்னு சொல்லுதுங்க. அது நல்லதா கெட்டதா? என்னை கொஞ்சம் பேச விடுறீங்களா? சரிங்க. உங்க மகளுடைய கணவர் ஐயப்பன் கோயிலுக்கு எதுவும் போறதா வேண்டி இருந்தாரா, இல்ல போக வேண்டியது எதுவும் இருக்கான்னு கேளுங்க. அப்படி இல்லாட்டி ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள்ட்ட தெரிஞ்ச நண்பர்கள் யாராச்சும் போனாங்கன்னா முத்திரக்காய் ஒண்ணு கொடுத்து விடுங்க. இப்ப எத்தனாவது மாதம் உங்க பெண்ணுக்கு? 6வது மாசம் நடக்குது. 6வது மாசம்னா கொடுக்கலாம். முத்திரக்காய் ஒண்ணு உங்க பொண்ணு கையால ஊத்தி, எங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல விதத்துல குழந்தை சுபப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிட்டு போற யார்ட்டையாச்சும் கொடுத்து விடுங்க. அந்த கனவுகள் திரும்ப வராது. நல்லதுமா. முத்திரக்காயின்னு சொல்றீங்களா? அது என்ன? முத்திரக்காயின்னு இடுமுடி பைக்குள்ள வைக்கக்கூடியது. மத்த உள்ள நெய் ஊத்தி கொண்டு வாங்க இல்லையா, தேங்காய், அதுதான் முத்திரக்காய். ஐயப்பன் கோயில போய் கேட்டீங்கன்னா அவங்களே வந்து போறவங்கள்ட்ட வந்து முத்திரக்காய் கொடுத்து விடுறதுக்கு உங்கள்ட்ட வாங்கி ஊத்தி கொடுத்து விடுவாங்க. நல்லதுமா. சரிங்க, நல்லதுங்க. சொல்லுங்க. நேயர்களே, இதுவரை சுவாமிஜி அவர்கள் அளித்த விளக்கமும் பரிகாரங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.